ஹாய்! வணக்கம். என் பேரு கௌரி. என்னோட சேனல பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இது வந்து நான் கொஞ்சம் லார்ஜ் பேட்ச்ல பண்றேன். ஸோ நீங்க கம்மியா பண்றப்போ நீங்க குவான்டிட்டிய வந்து கம்மி பண்ணிக்கங்க. இன்னைக்கு என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஷேக்கியா இருக்கு. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு. ஸோ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள 1 1/2 போலாம். கப்பு பொட்டுக்கடலை. நான் இது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போர்டில் எப்படி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே டைரெக்டாக மிக்சியில் போடணுன்னா எவ்வளோ போட்டோன்னு ஞாபகம் இருக்காது. ஸோ என்னோட யூஸ்வலி நீங்கள் வந்து வீட்டுக்குன்னா நிறைய பெரிய பேட்ச் தேங்காய் சட்னி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பவுலில் எடுத்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதில் வந்து பொட்டுக்கடலை போட்டாச்சு. ஒரு 1 1/2 கப்பு பொட்டுக்கடலை இருக்கும். ஸோ அது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டால் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெறும் ஃப்ரோசன் தேங்காய் தான் இங்கே இருக்கும். ஃப்ரெஷ் ஒன் கிடைக்கும். ஆனால் வந்து எப்போ வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து உடைச்சா அது கெட்டு போகும். ஸோ அதனால் நான் பெஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஷ்ரெட்டட் கோகோனட் வாங்கிக்குவேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணி மைக்ரோவேவில் வச்சுட்டு அதில் இது 1/2 பேக்கெட் இருக்குது. இந்த 1/2 பேக்கெட்டை வந்து நான் பவுலில் போட போகிறேன். 1/2 பேக்கெட் போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு 3/4 கப்பு இருக்கும். இது பத்தாது, இன்னும் 1 கப்பு வேணும். ஸோ நான் இப்போ இன்னொரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து போடுறேன். இன்னொரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1/2 கப்பு போட்டேன். நீங்கள் பொட்டுக்கடலையும் தேங்காயும் ஒரே மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி, பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பொட்டுக்கடலை நிறைய வேணும்னா தேங்காய் கம்மி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நான் தேங்காயும் பொட்டுக்கடலையும் ஈக்குவல் பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க, அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட்டு. ஒரு பல்லு பூண்டு. ஸோ வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஊர் பச்சை மிளகாவை வாங்கி நான் போகிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கி கழுவி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே ஐபால் தான் நான் பண்ணுவேன். ஸோ யூஸ்வலி ஒரு 10 to 15 பச்சை மிளகா இருக்கும். 10 to 15 பச்சை மிளகா இருக்கும். நம்ம ஊர் பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும், அது பார்த்துக்குங்க. இது கூட நல்லா காரமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பச்சை மிளகா. இந்த கொத்தமல்லி வந்து நான் வந்து வாங்கி 10 days ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி ஈர டவலில் கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஆற போட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் டவலில் கொஞ்சம் தண்ணி நனைச்சி சுற்றிட்டு இந்த ஜிப்லாகில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நாளைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை. இது ஒரு டிப்பு, என்னோடய டிப்பு. ஸோ இது கட் பண்ண காம்பு கட் பண்ண கொத்தமல்லி தழை. இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்குமா, 1/4 இன்ச்சு to 1/2 இன்ச்சு இஞ்சி. அப்புறம் ஒரு சின்ன செரி பழமோ ஒரு சின்ன சைஸு புளி. எலுமிச்சம்பழம்னா சின்னது தான், நெல்லிக்காய் சைஸ், மேபி சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி. இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தேவையில்லை. இது வந்து நீங்கள் ஃப்ரோசன் கோகோனட் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு ஸ்டெப்பு சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்குது. இது வந்து என் ஃப்ரெண்டு சொன்னது. இந்த ரெசிபி கூட என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டுக்கு போனப்போ ஒரு வாட்டி ரொம்ப நல்லா இருந்த தேங்காய் சட்னி அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு தான் அவங்க ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க தான் சொன்னாங்க ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறப்போ சுடுதண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேலே எண்ணெய் முதக்காது. சம்மர் டைம்ஸில் ஓகே, வின்டர் டைமில் கண்டிப்பாக எண்ணெய் முதக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி தேங்காயில் ஊற்றி ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு மேலே எண்ணெய் மிதக்காது. அதுதான் அவங்க சொன்ன டிப்பு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெரிய பேட்சில் தேங்காய் சட்னி பண்ணுறப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி, நம்ம சட்னி ஆட்டுற அளவுக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா, ஸோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு
நான் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருவேன். 5 மினிட்ஸ் இதிலே சோக் ஆகட்டும். அப்புறம் எடுத்து ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு சட்னி வந்து சூப்பராக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மேலே முதக்காமல் நம்ம வீட்டில் இந்தியாவில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி சுவையான டேஸ்ட்டு சட்னி. இதை வந்து என்னோட நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ரெசிபி சொல்கிறப்போ இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்கன்னாங்க. அதனால் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் மேக்கிங் பிக் பேட்ச் ஆஃப் கோகோனட் சட்னி. சன்னா தால், ரோஸ்டட் சன்னா தால், கோகோனட், ginger, garlic, the green chili, coriander leaves, salt, and so put little bit of hot water while grinding the coconut in the mixie jar, and you won't see the oil on the top of it. It'll grind easily. The oil particles will mix while grinding the chutney in the mixer. So that is one of my friend told me, so I'm using that tip. So if you did not understand, please leave comments in it. I can explain it properly. சாரி, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பின்னாடி ட்ரையர் ஆனில் இருக்குது, அது இப்போ பார்க்குறப்ப தான் கேட்குது எனக்கு. ஸோ தேங்காய் வந்து நான் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றுனதுனால நல்லா ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஸ்மீத் மிக்சி தான் இருக்குது, அதில் தான் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணலாம். நீங்கள் ஆட்டுறப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு ஆட்டிட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரை இது பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டுறப்போ கொஞ்சம் திக்காக ஆட்டிக்கிங்க, அப்புறம் வேணும்னா நீங்கள் யூ கேன் ஆட் வாட்டர். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் திக்காக தான் ஆட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி போட்டுக்கலாம். எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எந்த எண்ணெய் எதுவும் இல்லை. நம்ம ஆட்டுறப்போ நல்லா க்ளீனாக தேங்காய் நல்லா மசிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து ஊற்றிக்கிங்க. இந்த பேட்சில் கொத்தமல்லி நிறையா வந்திருக்கும் போட்டுக்குது, அது நல்லா பச்சையாக இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் பேட்ச்சு, அப்புறம் இன்னொரு பேட்ச் போட்டேன். ஸோ டோட்டலாக 3 பேட்ச் போட்டேன். நீங்கள் வந்து சட்னி ஆட்டுறப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு தண்ணி ஊற்றி ஆட்டிங்கன்னா ஈஸியாக மசியும். ஸோ அது என்னோட டிப்பு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி 1/2 கப்பு போட்டு ஆட்டினீங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். ஸோ இந்த 3 பேட்சையும் ஆட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சட்னியை தாளிச்சிக்க போகிறோம். தாளிக்கிற கரண்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் மஸ்ட்டு, அப்புறம் மஸ்ட்டு கருத்து. ஒரு நல்லா குலுக்கிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சட்னியில் ஊற்றிடுவோம். ஸோ ஸ்மெல் சூப்பராக கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். என்னோட ஜெஸ்டாவோட மசாலா டப்பா. ஸோ தண்ணி ஊற்றிட்டு கேப்பை கழுவியும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். சால்ட்டு இப்போ வந்து காரம் சரி பண்ண முடியாது, சால்ட்டை மட்டும் நீங்கள் சரி பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது. தாளிச்சது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணேன், சால்ட் கம்மியாக இருக்குது. சுருக்குன்னு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. இட்லிக்கு பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ சால்ட்டு கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்குது. அதனால் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர் டேஸ்டி
நீங்கள் இப்படி அரைச்சி பாருங்கள். நீங்கள் இண்டிவிஜுவலாக அரைக்கிறீங்க, எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்சியில் போட்டுக்கிற மாதிரி தான் மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் வந்து சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு, ஒரு 1/4 கப் சுடுதண்ணி ஊற்றிட்டு, மிச்ச தண்ணி வந்து நீங்கள் ரெகுலர் தண்ணி ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா தான் வரும். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் போடுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான, சுவையான, டேஸ்டியான கோகோனட் சட்னி ரெடி. இதோட பொங்கல், இட்லி, தோசை எதோடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய். கோவிலில் முருகர் அபிஷேகம் இருந்தது. அதுக்கு தான் தேங்காய் சட்னி பண்ணிக்கிட்டு கலம்காரி சாரி கட்டிக்கிட்டு அபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி முருகர் அபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது.